அவர் முதல்ல அமராவதிக்காக படம் பார்க்க போகும்போது மயிலாப்பூரில் மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தார். ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வந்தது ரேசிங்காக தான். ஒரு பைக் வாங்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், அதுக்காக சினிமாவுக்கே வந்தார் அவர். இப்போ வந்து 50-70 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்க காலகட்டத்தில் கேம்பக்குள்ள நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு 3 கோடி ரூபா தரேன்னாங்க. அப்போ வந்து 3-4 கோடி ரூபா ஒரு கடன், இல்லை நடிக்க மாட்டேன்ட்டார். கார் ரேசிங்கில் இருக்கிற அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்பான்சர் இருக்குல்லையே, அவங்க பெரிய லெவலில் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பண்ணி ஆகணும். குஷி போட்டாங்க, குழிக்குள்ளே விழுந்துடுச்சு, அது டமால்னு வந்த செவிடே தெரியாமல் போயிடுச்சு குஷி. அந்த நேரத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட், எல்லா மொழியிலும் வந்த படம். உலகம் முழுக்க இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி அதோடைய சாத்தியங்கள் அன்றைக்கி வந்து ஒரே தேட்டரில் வந்து மவுண்ட் ரோட்டில் எம்ஜிஆர் படம் ஒன்று போய் இந்த பக்கம் சிவாஜி படம் ஓடிட்டுருக்கும். பொங்கல் வந்துச்சுன்னா ஒரு திருவிழா கோலமாக இருந்தது. பொங்கலுக்கு வந்து 12 படம் ரிலீஸ் ஆகும். மங்காத்தா ரீ-ரிலீஸ் அது பண்ணுவோம், ஒரு 15 வருஷம் கழிச்சு பண்ணுவோம். எல்லாருமே ஜென்சி பசங்களுக்குமே வந்து அது செம்ம ஹிட் ஆயிருச்சு. வேற லெவல் பா, சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அது ஒரு ஆரவாரமாக போயிட்டு இருக்கு. அது ஒரு வாரமா போயிட்டு இருக்கும் போது இந்த சாம்பா ஆட்ல வந்து ப்ரொமோஷன்ல வந்து அஜித் இந்த நேரத்தில் தெரி விழலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுவும் வந்து போச்சு. தெரி விட்டாருன்னா அவ்வளவுதான், தெரிக்காம போயிடும் அப்படின்னு அவரு. அதுக்கு இதுவும் சொன்னாங்க சார், மோகன்ஜி அவர் தான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாராம், இந்த மாதிரி தெரி படம் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணீங்கன்னா வந்து எங்க படம் வந்து ஓடாது, அதனால வந்து சும்மா இவங்களா இப்போ பில்டப் பண்ணது. அது தெரியும், அந்த இது ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தாங்க, ஆனா ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அந்த நேரத்தில் இது வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தானுசாரம் வேண்டாம், என்னத்துக்கு அவர் வந்து ஏற்கனவே குஷி போட்டாங்க. குழிக்குள்ளே விழுந்துடுச்சு, அது டமால்னு வந்த செவிடே தெரியாமல் போயிடுச்சு குஷி. அந்த நேரத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட், எல்லா மொழியிலும் வந்த படம். குழியில் விழுந்துடுச்சு குஷி. அடுத்து இது தெரிக்க விடுமா இல்லை நம்மளை வெறிக்க விடுமான்னு தெரியல. வந்து அவர் யோசிச்சுட்டு இருந்தார். டக்குன்னு இந்த பக்கம் இவங்க வந்து தலை வர போறாருன்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்புறம் பார்க்கலான்னு அவர் விட்டார். ஏன்னா என்னத்துக்கு போட்டி வேண்டான்னு விட்டார். அப்போ தலை ரொம்ப நாள் கழிச்சு இவருடைய படம் வருது. எப்படியும் இவருடைய தலையுடைய ஒரு அஜித்துடைய இதாகும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் காஞ்சிருக்காங்க, எப்படியாவது டக்குன்னு சூடு பிடிச்சிரும். இதை வந்து விஜய் சப்போஸ் இப்போ அரசியலில் வர்றாரு, இதில் வர்றாரு, அந்த அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும்போது அது மேலே ஒரு கிரேசி குறைஞ்சிருக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்து தான் அவரை பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர சினிமா சார்ந்து இப்போ பார்க்கறது விட்டுட்டாங்க. கடைசி படம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்களா? வரைக்குமே அவர் வந்து சினித்துறையில்னு வரும்போது அவர் வந்து நல்ல விதமாக தான் வந்து பேசிட்டு வராங்க. அந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற போனதுனால டோட்டலா வந்து ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி தெரியல. தெரியாத விஷயத்துல நீங்க வந்து தெரியாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா ஒன்று நீங்கள் படிக்கிற பழக்கம் இருக்கணும். புத்தகம் படிக்கிற பழக்கம், வரலாறு படிக்கிற பழக்கம், அல்லது நீங்கள் இப்போ டெய்லி பேப்பர் படிக்கிற பழக்கமாக இருக்கணும். சில பேர் டெய்லி எடுத்தால் இப்போ பேப்பர் படிப்பாங்க. சில பேர் வந்து அவங்கள பற்றி நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னால் மட்டும் எடுத்து படிப்பாங்க. அது கான்ட்ரவர்சியை பேசி நான் பேசியிருக்காங்க, அதுக்கு மட்டும் அவங்களும் படிக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க படிச்சுட்டு, ஆனால் இப்படி சொல்லியிருக்காங்க நீ அப்படின்னு ஒருத்தன் ஒரு அல்லகை சொல்லுவார். ஆனால் இவங்க சொந்தமாக படிக்க மாட்டாங்க. அப்படி படித்தாதான் உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவ்ங்கிறது வரும். படித்தாதான் பார்த்து, அதாவது நான் சொன்னேன்ல ஒரு முறை தில்வாலே அந்த சீன், நீங்கள் ஒவ்வொரு சீனாக உருவி எடுத்தீங்கன்னா எந்த படம் ஒரு படம்? மெட்ராஸ் சென்னையிலே உங்களுக்கு தமிழ்லேயே வந்து 10 படங்கள் எடுத்திருக்காங்கன்னா தெலுங்குல எத்தனை எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி கன்னடத்தில் எத்தனை, மலையாளத்தில் எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை உள்டாப்பா இது பண்ணி அதுதான் இப்படி இதெல்லாம் இவங்க வந்து படித்து சில இந்த இப்போ வர்ற இந்த சிறை உட்பட சில படங்கள் ஓட காரணம்னா இவங்க படிக்கிறாங்க. சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது நாட்டில், அதை வந்து இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்னு கொண்டு வராங்க, அது இதாகுது. அதே மாதிரி இப்போ டிடி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு இடத்துல நடக்கிற கதை தான். பெருசாக செலவு 6 கோடி ரூபாய்க்குள்ளே நடந்தது. அது ஒரே ஏரியா தான், பக்கத்து வீடு ஒரே ஒரு கிராமத்துக்குள்ளே இது பண்ணாங்க. கிராமத்துக்குள்ளே பக்கத்து வீடு அவ்வளோதான். இங்கே சாவு, இங்கே கல்யாணம். அது ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த காமெடி என்னத்துலலாம் வந்து காமெடி வந்து ஹைப் ஆகணுமோ அந்த பயங்கரமாக. அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு அவங்க வந்து இதே மாதிரி சாவு நடந்த படங்கள்லாம் காப்பி அடிச்சிங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது மக்கள் வந்து கரெக்ட் பண்ணாங்க, ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னு வருவாங்க. அதை விட்டு நீங்கள் ஏற்கனவே வந்த காப்பி அடிச்சு இந்த காப்பி அந்த காப்பி டீ காஃபி எல்லாம் கலந்து போட்டிங்கன்னா கடைசியில் என்ன வயிறு கெட்டு போய்டும்ல, அந்த மாதிரி தான். அது என்ன கரெக்டு தான் சார். இப்போ அஜித்தோட அந்த கேம்பா அந்த ஒரு ட்ரிங்க்ஸுக்கு வந்து அவர் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் வந்து மங்காத்தா ரீ-ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற வந்து ஒரு ஆரவாரம், பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷன். ஏன்னா அஜித்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு வருவாரா? அவர் இங்கே இல்லை, ஃபாரின்ல தான் இருக்காரு. அந்த துபாய் ரேசிங் அப்படின்ட்டு அப்படியே தான் இருக்காரு.
ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ப்ரொமோஷனில் என்னடா இந்த மனுஷன் படத்தோட ப்ரொமோஷனுக்கே வர மாட்டார், இன்னும் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இப்படி அது ஸ்பான்சர் சைட்லேருந்து பண்ணுற ஒரு விஷயமா? இல்லை, அது வந்து என்னென்னா அவருக்கு வந்து ஆரம்பத்தில் இதே மாதிரி விரும்புகிற ரொம்ப காலம் முன்னாடி உங்களுக்கு ஏறக்குறைய உங்கள் அப்போ வந்து 50-70 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அவருக்கு வந்து அது கேட்கப்பட்டது, கேம்பக்குள்ள நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு 3 கோடி ரூபா தரேன்னாங்க. அப்போ வந்து 3-4 கோடி ரூபா ஒரு கடன், இல்லை நடிக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா எங்கள் நாட்டை சேர்ந்த காளி மார்க்கு வேணால் சொன்னாலும் சொல்லுங்கள் நடிக்கிறேன், நடிக்க மாட்டேன். அதே மாதிரி மலையாளத்தில் மம்முட்டி நடிக்க மாட்டேன்ட்டார். எங்கள் நாட்டை சேர்ந்த குளிர்பானம்னா நடிக்க, நான் அதுக்கெல்லாம் நடிக்க மாட்டேன்ட்டார் மம்முட்டி. அவரை ஃபாலோ பண்ணி இவரும் அதே மாதிரி சொல்லிட்டார். ஆனால் விஜய் பண்ணார், அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார், ஒரு பாக்கெட் மணி கூட இல்லாதனால அவர் பண்ணி ஒரு 3 கோடியோ 4 கோடியோ சம்பாதிச்சார் அவர் அந்த நேரத்தில். அதே மாதிரி அன்றைக்கி பண்ணாதவர் இன்றைக்கி ஏன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இப்போதைக்கு நீங்கள் ஃபாரினில் அந்த பக்கம் தான் இருக்கார். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் கேம்பக்கோலா பற்றி அவர் இது பண்ணிக்கல, அது இங்கே வரைக்கும் வரலாம். ஆனாலும் கூட அங்கே வந்து நீங்கள் ஃபாரினில் இருக்கார், வேறு விளையாட்டுத்துறையில் இருக்கார். இப்போ அது அந்த வேறு வந்து கார் ரேசிங்கில் இருக்கார். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்பான்சர் இருக்குல்ல, அவங்க தான் பெரிய லெவலில் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பண்ணி ஆகணும் சார், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், அப்போ தான் தரேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிர்பந்திக்கும் போது ஓகே, வேற வழி. ஏன்னா இவருடைய ஆசை வந்து இப்போ ஒரு கார் ரேசிங் தான். ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த ரேசிங்குள்ள போய் அவர் ரேசிங் வந்து அவர் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வந்தது ரேசிங்காக தான். ஒரு பைக் வாங்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், அதுக்காக சினிமாவுக்கே வந்தார் அவர். ஆனால் முதல் சம்பளம் 5000 ரூபா தான் கொடுத்தாங்க, அதில் வந்து ஒன்றும் வாங்க முடியாது, பைக் வாங்க முடியாது. அதிலே வந்து முதல் படமே பைக்கில் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைக் கூட 5000 ரூபா கொடுத்து அவருடைய பிஆர்ஓ கிட்டே வாங்கின பைக் தான் அது. சுரேஷ் சந்திராவுடைய பைக் தான், அவர்கிட்ட தான் ஒரு 5000 ரூபா கொடுத்து படம் முழுக்க பைக் வரணுங்கிற அந்த பைக் ஒரே பைக் இருக்கணும்னு அந்த பைக் அவர்கிட்டே வாங்கி, ஆமாம் அந்த பைக்கில் தான் சுற்றுவாங்க. இதில் அந்த படம் முழுக்க அமராவதியில். அதனால் அவருக்கு வந்து அந்த பைக் ரேஸுக்கு தான் ஆசை அவருடைய. அதனால் எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு முன்னாடி மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துருப்பார். அவர் முதல்ல அமராவதிக்காக படம் பார்க்க போகும்போது மயிலாப்பூரில் மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தார். வாங்க சார் இப்படி பேசணும், அது பிறகு வரும். ஏன்னா மெக்கானிக் ஷாப்பில் உட்காரும்போது விதவிதமான பைக்ஸ் வரும். அதை நீங்கள் மெக்கானிக் பண்ணலாம், போய் ஒரு சுமார் 4 ரவுண்டு விட்டு அடிச்சுட்டு வரலாம், இது பண்ணலாம். அது ஃப்ரீ தானே உங்களுக்கு. அடுத்தவன்ட்டு கேட்டு வாங்குறதுக்கு நீங்கள் இப்படி போயிட்டு வரலாம்ல, அதான் அவருக்கு தொலைவா போயிட்டு வா அப்படிம்பாங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு அந்த ஆர்வத்தில் இருந்தவர். அதனால் உங்களுக்கு ஒரு விளையாட்டுக்காக தன்னை வந்து ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கும்போது இது கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். தமிழ் படங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இப்படி பண்ணியிருந்தா அது வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது ஃபாரினில் பண்ணிட்டு இருக்கும்போது அது பண்ணியிருக்காரு. அது அந்த டைமில் 90s 2000s அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த டேரக்டர்ஸோட படங்கள் எல்லாமே வந்து நல்லா போயிருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து பாலமுரளி சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுந்தர் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. அவங்க படங்கள்லாம் வந்து அப்போ கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு. எதுவுமே வந்து பெருசாக ரொம்ப ஃப்ளாப்புப்பா அட்டர்ப்பா அப்படின்லாம் எதுவுமே சொல்ல, ஓரளவுக்கு நல்ல ஹிட் கொடுத்துச்சு. ஆனால் அதே ஆட்கள் இப்போ வந்து அவங்க ஒரு சில படங்கள் பண்ணும்போது அந்தளவுக்கு ஹிட் கொடுக்கல, டக்குன்னு ஃப்ளாப்புன்னு தான் போகுது. ஏன் அது? இல்லை, இன்றைக்கி 100 நாளுங்கிறது இன்னைக்கு கிடையவே கிடையாது இல்லையா, 3 நாள். இன்றைக்கி வந்து அன்றைக்கி இருந்த இது என்னென்னா உங்களுக்கு தேட்டருங்களுக்கு கம்மி. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டர்னு ஒன்று ரொம்ப காலம் முன்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னே வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்திரா தேட்டர்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பிறகு இன்னொரு தேட்டர் இருக்கும், காசி தேட்டரில் இப்போ வந்தது, இப்போ தான் வந்தது. அதுக்கு முன்னே சொல்கிறேன், காசி வந்தது. காசிக்கு முன்னாடி கொஞ்சம் இது காசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎன்சி, இது சிட்டிக்குள்ளே சேராது இது. அப்புறம் வந்து அங்கே ரோகிணி எல்லாம் பிஎன்சி சிட்டி, அது உள்ளே சிட்டிக்கு வெளியே இருந்த தேட்டருக்கு. இப்போ இதெல்லாம் எல்லாம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எல்லாமே ஓடிடி உட்பட எல்லாம் நிறைய வந்ததுனால உங்களுக்கு வந்து 3 நாளில் அந்த கலெக்ஷன் பண்ண முடியும். உலகம் முழுக்க இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி அதோடைய சாத்தியங்கள் இல்லை. அன்றைக்கி வந்து ஒரே தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மவுண்ட் ரோட்டில் எம்ஜிஆர் படம் ஒன்று போய் இந்த பக்கம் சிவாஜி படம் ஓடிட்டுருக்கோம். ஒரே இந்த மவுண்ட் ரோடே திருவிழா கோலமாக இருக்கும். அன்றைக்கி பொங்கல் வந்துச்சுன்னா ஒரு திருவிழா கோலமாக இருந்தது. பொங்கலுக்கு வந்து 12 படம் ரிலீஸ் ஆகும், 10 படம் ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு படத்துக்கு ஒரு படம் வந்தாலே எப்படி நீ போட்டியாக விடலாங்கிற கோபம் வந்தாச்சு. ஆனால் அப்படி கிடையாது அன்றைக்கி. அப்படி அது கிடையாது, 12 படம் வரும். ஒவ்வொரு வருஷமும் வந்து தீபாவளியில் வந்து ரஜினி கமல் போட்டி வரும். கடந்த காலங்களில் ஒரு படம் ரஜினிக்கு போகும், ஒரு படம் இவருக்கு போகும். இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு இவர் பண்ணார், இவர் வந்து சந்திரமுகி பண்ணார். மும்பை எக்ஸ்பிரஸ் 2 நாளில் ஓடி போயிடுச்சு, இது 800 நாளுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு படம் வந்து கமலுக்கு போச்சு, ரஜினிக்கு போகல, அந்த மாதிரி போகும்.